அ வணக்கம் குட் மார்னிங். அதாவது இந்த முறை ஹீட்ல வந்து எதிர்பார்க்கப்படும் கெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் எஸ்ஸேல வந்து அ கலவை முறையில் திண்மப் பொருளொன்றின் தன்வெப்பக் கொள்ளளவை துணிதல். இது கொஞ்சம் கூடுதலா எதிர்பார்க்கப்படுது. அ அதே நேரம் வந்து அ குளிரல் முறையின் திரவமொன்றின் தன்வெப்பக் கொள்ளளவை துணிதல் பிராக்டிகலும் எதிர்பார்க்கப்படிய பிராக்டிகல் ஒன்று தான். அதுக்கு மாதிரி வந்து மாறா கன அளவில் வந்து வாயு ஒன்று அமுக்கத்திற்கும் தனிவெப்ப நிலைக்கும் உள்ளான தொடர்பு வாய்ப்பு பார்த்தல் சம்பந்தமான பிராக்டிகலும் எதிர்பார்க்கப்படுது. இதில் எல்லாத்துலேயும் அதிகமான பேப்பர்ஸில் வந்து இந்த கலவை முறையே திண்மப் பொருளின் தன்வெப்பக் கொள்ளளவை துணிதல் 2011க்கு பிறகு கேள்வி வந்து வரல. ஸோ வந்து எதிர்பார்க்கப்படுது. சரியா? இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலை பார்ப்போம். இங்கே தேவைப்படிய உபகரணங்கள் வந்து கலோரிமானி தேவைப்படிய கலோரிமானியை யூஸ் பண்ணிட்டு சொன்னால் அதோட கடத்தும் திறன் வந்து அதிகமாகிக்கும். சரியா? அப்போ இந்த ப்ராக்டிக்கல் இப்போ நான் சொல்லிட்டு போகக்குள்ள விளங்கும் போலுக்கோ, அதாவது இங்கே நான் ப்ராக்டிக்கல் செய்யக்கொள்ள வந்து பொதுவாக வெப்பம் பெற்றதோ வெப்பம் இழக்கப்பட்டதோ கருத செல்ல நான் இந்த பாத்திரத்தையும் சேர்த்துத்தான் நான் கருதுவேன். இந்த பாத்திரம் பெற்ற வெப்பம் இல்லாட்டி பாத்திரம் இழந்து பெற்ற வெப்பத்தையும் சேர்த்துத்தான் நான் வந்து கருதுவேன். அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் வந்து இதில் வெப்ப கடத்தல் கே வந்து குறைவாக இருந்துன்னு சொன்னால் அதே வெப்பநிலை அதிகரிப்பு வந்து குறைவாயிக்கும். இதில் விளையின வெப்பநிலை வந்து அதிகரிப்பு வந்து குறைவாயிக்கும். ஒன்றா விஷயம். ரெண்டாவது சீராக வந்து இங்கே வெப்பநிலை அடையாது. இப்போ ஒரு இரப்பர் பாத்திரத்தை எடுத்துன்னு சொன்னால் அது இந்த இடத்துக்கு சரி வராதே காரணம் பிளாஸ்டிக் பாத்திரம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமோ இரப்பர் பாத்திரமோ பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் கண்ணாடி பாத்திரங்கள் அதில் கேக் குறைவு என்பதால் அது கூடிய வெப்பநிலை மாற்றத்துக்கு உட்படாது. சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து அதில் சீராக வந்து வெப்பமாகப்படாது. எல்லா இடமும் சீராக வந்து வெப்பமாக்கப்படாது. சரியா? கேக் குறைவு என்பதால் தான் இது நடக்குது. ஸோ தான் நான் வந்து இந்த ப்ராக்டிகல்ஸுக்கு வந்து கலோரிமானியை தெரிவு செய்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சரியா? ரெண்டாவது இதுக்கு கொதிக்குழாய் தேவைப்படிய கொதிக்குழாய் தேவைப்படியன்னு சொல்லி சொன்னால் ஈயச்சன்னங்களை வந்து வெப்பமாக்குவதற்கு ஈயச்சன்னங்களை இங்கே எனக்கு ஈயச்சன்னங்கள் தேவைப்படிய ஈயச்சன்னங்கள் தேவைப்படிய ஒரு ஒரு பீக்கர் ஒன்றில் நீரை நிரப்பி அதில் கொதிக்குழாயுள்ளுக்க இந்த ஈயச்சன்னங்களை தன்வெப்ப கொள்ளளவு துணிய வேண்டிய இந்த ஈயச்சன்னங்களை இதுக்குள்ள இட்டு இப்போ இந்த கவி மூலம் இது உள்ளுக்க ஃபுல்லாக அமிழ்த்தி என்ன செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் முக்காலில் வச்சு பன்சர் சுடர் அடுப்பால் வந்து சீராக வந்து என்ன செய்யணும், இதில் அடியை வந்து வெப்பப்படுத்தணும். சரியா? அப்போ இதில் கம்பி வலை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பாத்திரத்தில் அடி வந்து வெப்பப்படுத்தப்படணுமென்றதால் சரியா? வெப்பப்படுத்தப்படணுன்றதால் அப்போ இதை வந்து பன்சர் சுடர் அடுப்பை வச்சு சீராக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து வெப்பப்படுத்தணும். சரியா? அப்போ இது உள்ளுக்க அடியில் வெப்பம் சீராக கிடைக்கிறதுக்கு அந்த செயற்பாடு செய்கிறேன் நான் இங்கே கீழே. இப்போ இதுள்ளுக்க வந்து சீரா வெப்பம் கண்டா என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து இதை நல்லா கலக்கணும். சரியா? நல்லா கலக்கினு சொன்னால் சீரா வந்து அந்த இங்கே இப்போ இதுக்கு வழங்கப்பட்ட இந்த வெப்பம் மீக்கிதான் இந்த இடத்துல வர வெப்ப அதிகரிப்பு இது வந்து சீரா வந்து பரம்பி செல்லும். இது ஃபுல்லாக வந்து தொகுதிக்கு ஃபுல்லாக வந்து பரம்பி செல்லும். இல்லாட்டி இதில் வெப்பநிலை இந்த மட்டில் 10 பாகைக்கிற இடத்துல இதில் 2 பாகை ஈக்கும் விளையினா. இங்கிருந்து இங்கே மெதுமையாக தான் அதிகரிச்சுட்டு போவாய். இங்கே 10 பாகைக்கிற இடத்து இங்கே 10 பாகை வராது. ஆனால் கலக்கினு சொன்னால் இங்கே 10 பாகை இடத்துலையும் இங்கேயும் 10 பாகை வரும். தொகுதி வந்து கலக்கப்படுகிறதால. சரியா?
ஸோ வந்து கலக்கி வந்து யூஸ் பண்ணி எனக்கு சீரா வந்து வெப்பப்படுத்தலாம். சரியா? அப்ப இங்க கொதிகுழாய் ஏன் யூஸ் பண்ணேன்னு சொன்னா, இதுல நான் வந்து 100 பாகையில தான் வந்து இத வந்து வெப்பமாக்கி 100 பாகை வரங்காட்டிலும் வெப்பமாக்கி. சரியா? அப்ப 100 பாகை வரங்கால் வெப்பமாக்கினேன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு எங்களுக்கு கட்டாயம் வந்து கொதிகுழாய் தான் வேணும். சும்மா பரிசோதனை குழாய் வந்து சரி வராது. சரியா? வெடிச்சிரும் அந்த வெப்பநிலைக்கு. ஸோ வந்து கொதிகுழாய் வந்து வெப்பநிலையே கூடிய வெப்பநிலைகள பரிசோதனை நடத்துவதற்கு பயன்படுத்திய ஸ்பெஷல். சரியா? அதுக்கு தான் கொதிகுழாய் பயன்படுத்திக்கிறீங்க. அடுத்தது ஈயச்சன்னங்கள் தேவைப்படிய அது தன்னுப்பு குழல துணிய வேண்டியது. அதே ஈயச்சன்னங்கள தெரிவு செஞ்சு எடுத்தேன்னு சொன்னா, ஈயச்சன்னங்கள் தெரிவு செஞ்சு எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, அந்த ஈயச்சன்னங்கள்ல வந்து கே வந்து கொஞ்சம் அதிகம். விளங்கினா? கே வந்து அதிகம். ஒரு இரப்பர் இல்லாட்டி ஒரு மரக்கட்டை இல்லாட்டி வேற என்ன சரியுண்ட போட்டும் எனக்கு என்ன செய்யலும். அதுலேயும் தன்னுப்ப கொள்ளளவு துணியலாம்னு சொல்லி நீங்கள் செய்யறதுக்கு இயலும். ஆனால் ஏதாங்க அதை யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணின்னு சொன்னால் ஈயச்சென்னங்களில் வந்து கே அதிகம் என்பதால் வந்து இப்போ நான் வழங்கிய வெப்பம் வந்து இதுக்கு விரைவாக கடத்தப்படும். விரைவாக கடத்தப்படியத்தால் வந்து இது சீராக வந்து என்ன செய்யலும், விரைவாக வெப்பமாக்கியதுக்கு இயலும். சரியா? அது இல்லாட்டியும் வந்து இப்போ இதை எடுத்து நான் இங்கே வந்து இங்கே குறித்த திரவத்துள்ளுக்க வந்து போட்டேன்னு சொன்னால், சரியா? திரவத்துள்ளுக்க போட்டேன்னு சொன்னால் நாங்கள் திரவ நீர் யூஸ் பண்ணிய வேறு திரவங்கள் யூஸ் பண்ணியதுக்கு இயலும். அதை நான் சொல்லியேன். நீர் யூஸ் பண்ணிய இப்போ நீர் உள்ளுக்க போட்டேன்னு சொன்னால் அந்த நீர் வந்து நீருக்கு வெப்ப கடத்தப்படியத்துக்கு நீருக்கு வெப்பம் கடத்தப்படணும்னு சொல்லி சொன்னால், சரியா? நீருக்கு வெப்பம் கடத்தப்படணும்னு சொன்னால் இது நல்ல ஒரு கடத்தியாக வந்து ஈக்கணும். நல்ல ஒரு கடத்தியாக வந்து ஈக்கணும். சரியா? இந்த ஒரு 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 மரப்பலகை ஒன்றினபடி 100°C வெப்பமாக்கி கடின வெப்பமாக்கியது வெப்பமாக்கி எடுத்துன்னு வந்து போட்டோன்னீங்களே, அது வெப்பத்தை கடத்தியது குறைவு. ஆகவே வந்து நீண்ட நேரத்துக்கு அது வந்து ப்ரொசஸ் நடக்கும். வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடத்தும். ஆகவே வந்து கூடி நேரம் வந்து இங்கே வெப்பம் கடத்த செல்ல இதால் கொஞ்சம் என்ன செய்யும், வெப்பம் வந்து வெளியிடப்படும். இது வந்து ஒரு 10 minutes அடிக்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு 100 minutes வந்து எடுக்கும். சரியா? நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டேன். அப்போ இதில் வந்து ஒரு 3 போனட்டு சொன்னால் இதுக்கு இது வாரத்துக்கு இதில் 30 வந்து போகும். இது வந்து இது ஃபுல்லாக அந்த குறித்த வெப்பநிலையை எடுத்து குடிக்கிறதுக்கு. அப்போ வெப்ப இழப்பு அதிகரிக்கும். சரியா? அதுதான் வந்து நாங்கள் இங்கே ஈயச்சன்னங்களை பயன்படுத்திய காரணம். சரியா? அடுத்தது 100 பாகை பூச்சித்தடுக்க 100 பாகை வெப்பமானி பயன்படுத்திய வந்து இந்த இடத்துல வந்து வெப்பநிலையை வந்து அளக்கியதுக்கு. இந்த இடத்துல வெப்பநிலையை அளக்கியதுக்கு. சரியா? அடுத்த இது வந்து நீர் தொட்டி பயன்படுத்தப்படுவீங்க. நீர் தொட்டியை பயன்படுத்தியன்னு சொன்னா, இதுக்கு நீர் தொட்டியை பயன்படுத்தியண்டா எனக்கு ஏலும் தானே பன்சசுரடுப்பில் வந்து இதை டிரெக்டாக வந்து நேரடியாக பிடிச்சேன்னு சொன்னாலும் இதை வெப்பப்படுத்தியிருந்தானே இதுக்கு வெப்பமானியை போட்டு அளக்கியிருந்தானே. அப்போ நான் 100 பாகையில் இந்த நீர் தொட்டியை போட்டு வெப்பப்படுத்தியன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணாதே காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி வெப்பப்படுத்தினேன்டா இது சீரா வெப்பமாகாது. முதலாவது சந்தர்ப்பம் இது சீரா வந்து வெப்பமாகாது. இப்படி சீரா வெப்பமாகினேன்னு வச்சுன்னு சொன்னாலும் இது வந்து எனக்கு குறித்த வெப்பநிலையில் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் போகும். 100 பாகைக்கோ ஒரு 50 பாகைக்கோ அடிக்கிறதுக்கு எல்லாம் போகும். டிரெக்டாக வெப்பமாக்கினேன்டா குயிக்காக வந்து இதில் வெப்பநிலையும் மாறத் தொடங்கும். சரியா? ஒரு மாறா வெப்பநிலைக்கு எல்லா கோலங்களையும் கொண்டு வர முடியாது. சரியா? இதான் இதை வந்து இந்த மாதிரி வெப்பப்படுத்தாததுக்கான காரணம். சரியா? ரைட். இப்போ நீர் தொட்டி யூஸ் பண்ணின்னு சொல்லி சொன்னால் நீர் தொட்டியை யூஸ் பண்ணியத்தால் வந்து எனக்கு வெப்பநிலையை வந்து 100 பாகை வரங்காட்டிலும் அதிகரிச்சுட்டு போகணுன்னு சொன்னால் இந்த 100 பாகை வெப்பநிலையை தெரிவு செய்கிறேன்னு சொன்னா இங்கே எனக்கு 50 பாகையில் அடிக்கலும் 30 பாகையில் அடிக்கலும் இது ஸ்டார்ட் ஆகுதானே. இதில் இருந்து 25 30 சூழல் வெப்பநிலைந்து 35 40 50 சொல்லி இதாகுது, வெப்பமாகுது. நான் அந்த 40 வெப்பநிலையில் வந்து இதை வந்து 40 வெப்பநிலைக்கு எடுத்து அதை இங்கே போடாமைக்கு 100 பாகை எண்ணத்துக்கு அடிக்கணும்னு சொன்னால் முதலாவது விஷயம் அந்த 100 பாகை எடுக்கணும். 100 பாகையை நீரில் அடிக்கலுமான்னு சுட்டித்தான் வந்து இது அடிக்கிய. சரியா?
இந்த 100 பாகையில் வந்து நீர் வந்து கூடின நேரம் அந்த வெப்பநிலை மாறாமல் வச்சுக்கொள்ளும். ஆனால் 40 பாகை வெப்பநிலை மாறாமல் வச்சுக்கொள்ளும். அது வெப்பப்படுத்த 40 41க்கும் மாறும். ஆனால் 100 பாகின் வெப்பநிலைக்கு வந்துன்னு சொன்னால் இது வந்து அது பிறகு வெப்பநிலை அதிகரிக்காது. நீர் ஆவியாதல் தான் நடக்கும். நீர் ஆவியாதல் தான் நடக்க போகுது. அப்போ கூடின நேரம் வந்து இந்த வெப்பநிலையில் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணலும் கட்டுப்படுத்தி வைக்கல முடியத்தாலகான வந்து இந்த இதுக்கான உயர் வெப்பநிலை வந்து இது வெப்பப்படுத்தக்கூடிய வெப்பநிலை 100 பாயை தெரிவு செய்த அதை வெப்பநிலை அந்த 100 பாய் வெப்பப்படுத்தியதுக்கு நீர் தொட்டியை தெரிவு செய்து. சரியா? அப்போ இதுள்ளுக்க அமிழ்த்தி வந்து இங்கே வெப்பப்படுத்தியன்னு சொன்னால் இதை அமிழ்த்தி இப்படி கலக்கிய மூலம் கலக்கி இதை வந்து வெப்பப்படுத்தியதால சீராக வந்து என்ன செய்யும், எல்லா இடத்துக்கும் ஒரே அளவு வெப்பம் தான். நீங்கள் வந்து இந்த கண்ணாடி ஓரத்தில் இந்த இந்த இது மட்டும் மீக்கிற இடத்த கருதுங்களே, இந்த இயக்குமில்கள் நீக்கிற இடத்த கருதுங்களே, அந்த இயக்குமில்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒரே வெப்பநிலை தான் நீக்கும். அப்போ சீராக தான் என்ன செய்யும், எல்லா இயச்சனங்களுக்கும் சீராக வெப்பநிலை கடத்தப்படும். சீராக வெப்பநிலை கடத்தப்படும். சரியா? அப்போ கட்டாயம் கலக்குதல் வந்து கட்டாயமான விஷயம். இங்கே கலக்காட்டி வந்து இங்கிக்கிறதுக்கு தான் கூட வெப்பநிலை ஒன்றா கடத்தப்படும். அதுலேருந்து ஸ்டெப்பாக தான் நீங்கள் யோசிக்கிறதுக்கு கடத்தப்படும். அப்போ எல்லாம் வந்து ஒரு வெப்பநிலை அடைஞ்சுன்னு சொல்லி எனக்கு அடிக்கிறதுக்கு இயலாம். இதில் வெப்பமானியை வச்சு பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு இதில் இந்த இப்போ அடிக்கலும் என்ன 100 பாகை அடைஞ்சிட்டு சொன்னால் இது கொஞ்சம் நேரம் இது உள்ள ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுன்னு சொன்னால் 100 பாகை அடைஞ்சதுக்கு பிறகு இந்த ஈயச்சன்னங்களும் வந்து 100 பாகை அடைஞ்சிடும். சரியா? அளவுக்கு அதிகமான ஈயச்சன்னங்கள் இங்கே அடிக்கல. எனக்கு நான் பரிசோதனை செய்ய செல்லுவேன். ஆரம்பத்தில் 5 பாகை வந்து சூழல் வெப்பநிலையிலிருந்து குறைச்சி வாசிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் 5 பாகை கூட்டி வரங்காட்டிலும் நாங்கள் வந்து இங்கே பரிசோதனை செய்கிறேன். சரியா? அப்போ இங்கே 10 பாகை வித்தியாசம் நடக்கிய இந்த 10 பாகைக்குரிய வெப்பநிலை வந்து என்ன செய்யணும், ஈயம் தான் வழங்கணும். 10 பாகை வெப்பநிலை அதிகரிப்புக்குரிய வெப்பத்தையும் தான் வழங்கணும். அந்த வெப்பத்தை வழங்கக்கூடிய அளவு ஈயச்சன்னங்களை வந்து ஆரம்பத்தில் வந்து தெரிஞ்சு என்ன சொன்னால் எங்களுக்கு கலந்து கொள்ளையிலும்னு சொன்னால் அந்த ஈயச்சன்னங்களை வந்து அதுக்கு கணக்கான ஈயச்சன்னங்கள் இங்கே யூஸ் பண்ணியதால் டைமை மிச்சம் வச்சு சூழலுக்கான வெப்பிழப்புகளை வந்து தவிர்க்கலாம். சரியா? கூட டைம் வெப்பமாக்கினிக்க தேவையில்லை. சரியா? கூட டைம் வெப்பமாக்கினி செல்ல ஆவியாகி தண்ணி முடிஞ்சிடும். அளவுக்கு அதிகமாக வந்து ஈயச்சன்னங்கள் எடுத்தேன்னு சொன்னேன். சரியா? ரைட். அப்போ அந்த இடத்துல நீர்த்தொட்டி யூஸ் பண்ணியாது தான். சரியா? முக்கால் யூஸ் பண்ணி இந்த நீர்த்தொட்டி வைக்கிறதுக்கு அடுத்து கம்பி வலை யூஸ் பண்ணி சீராக வந்து பாத்திரத்தை அடியை வந்து வெப்பமாக்குவதற்கு. சரியா? ரைட். இப்போ இந்த இதுக்கும் இடையில் வந்து கட்டாயம் வந்து ஒரு தடை வச்சணும். இப்போ இதுக்கும் ஏண்ட இங்கே வந்து பரிசோதனை இந்த கலரிமானிக்கும் இடையில் வந்து ஒரு தடை வைக்கணும். ஏன்னு சொன்னால் இது எஸ்பெஸ்டோன் தடைன்னு சொல்லினாங்க. இது வைக்கிறேன்னு சொன்னால் இந்த வெப்பநிலையால் வந்து இது வந்து வெப்பமாகுவதை தடுப்பதற்கு, இதால் இது வெப்பநிலை அதிகரிப்பதை தடுப்பதற்கு, இதால் இது வெப்பத்தை பராமரிக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு காவலி ஒன்றால் இதை வந்து தடையை ஒன்று போடணும். சரியா? வெப்பநிலை எங்களை கடத்தப்படாமைக்கு. சரியா? ரைட். அப்போ அடுத்தது எனக்கு இதில் தராசுகள் தேவைப்படிய. சரியா? முத்துலா தராசு யூஸ் பண்ணுவோம், மேலும் இலத்திரனியல் தராசு யூஸ் பண்ணுவோம், மேலும் இல்லாட்டி வந்து ரசாயன தராசு யூஸ் பண்ணுவோம், மேலும் நாட்கோள் தராசு யூஸ் பண்ணுவோம், மேலும். சரியா? இவைகள்ட வந்து எல்சி லீஸ் கவுண்ட்டை வந்து மிகச்சிறிய அளவிடைக்கு தானே விட அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சம்டைம் ஸ்ட்ரக்சரில் வந்து கேட்பான் ஒரு கேள்வியா. அடுத்தது வந்து 0 தொடக்கம் 50 பாகை வரையிலான வெப்பமானி என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால் இங்கே கலோரி மாநில வெப்பநிலையை நான் வந்து சூழல் வெப்பநிலை வந்து சூழல் வெப்பநிலையிலிருந்து ஒரு ஏறத்தாழ வந்து சூழல் வெப்பநிலை 30 பாகைங்களே 30 பாகைன்னு சொன்னால் இதிலிருந்து 5 பாகை குறைச்சி 5 பாகை அதிகரிக்கும் காட்டிலும் 35 to 25 வரங்காலம் தான் பிரக்டிகல் செய்யுது. அப்போ இதுக்கடையில் வெப்பநிலை வித்தியாசங்களுக்கு இது தான் செம்மை கூடியதாகிக்கும், உணர்திறன் கூடியதாகிக்கும் இதை யூஸ் பண்ணியது. இது இன்றைக்கு 100 பாகை 100 பாகை யூஸ் பண்ணியது நல்ல உங்களுக்கு சொல்லியதுக்கு இயலும், யூஸ் பண்ணியலும் அதுலேயும் அளக்கலும். ஆனால் இதில் வந்து வாசிப்பு பரம்பலையும் பார்க்க இதில் வந்து வாசிப்பு பரம்பல் உணர்திறன் வந்து அதிகமாகிக்கும், செம்மை அழகா வந்து செம்மை கூடின வாசிப்படிக்கலும். சரியா?
எக்யூரஸியான வாசிப்பு அடிக்கலும். சரியா? அப்போ அதுதான் இந்த இடத்துல இந்த வெப்பமானி யூஸ் பண்ணியது காரணம். சரி, இந்த வெப்பமானியை யூஸ் பண்ணியது காரணம். அதாவது சின்ன வெப்பநிலை மாற்றங்களையும் அந்த 100 பாகைக்கு ஒரு இதை பிரிச்சுன்னு சொன்னால் சரியா, இதே வந்து 50 பாகை பிரித்து செல்ல வந்து இன்னும் கூடுதலாக பிரிச்சேலும் விலைனா. இப்போ 100 பாகைக்கு இந்த இடையில வாரதோண்ட வாசிக்கலாம் போகணுன்னு சொன்னாலும் 50 பாகையில் அந்த இடத்தையும் பிரிச்சுப்பான். அதில் டிரெக்டாக வாசிப்படிக்கலும் விலைனா. அதுதான் அந்த இதை வந்து யூஸ் பண்ண காரணம். சரியா? ரைட். இப்போ ப்ராக்டிக்கல் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், ப்ராக்டிக்கல் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இந்த இங்கே இந்த வெப்பமாக்கி இந்த 100 பாகை இந்த இதை ஈயச்சன்னங்களை வந்து இங்கே கலோரிமானியில் வந்து கலோரிமானில் இட்டு வந்து அதில் வெப்பநிலையை வந்து ஆரம்பத்தில் சூழலிலிருந்து 5 பாகையால் குறைச்சி சரியா, அந்த வெப்பநிலையை வந்து அதிகரிச்சிய சூழல் வெப்பநிலையிலேருந்து 5 பாகை அதிகரிக்கும் காட்டிலும் இந்த இதை இட்டு சரியா. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இங்கே இந்த இந்த சூழலுக்கான வெப்ப இழப்பை வந்து புறக்கணிச்சேன்னு சொன்னான். சரியா, சூழலுக்கு வெப்ப இழப்பு புறக்கணிச்சேன்னு சொன்னால் இந்த ஈயச்சன்னம் வெப்பநிலை கூடின பொருள் இழந்த வெப்பம், ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பம், ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பம் சமன் இந்த பாத்திரமும் பாத்திரத்துள்ளிக்கிற பாத்திரம் ப்ளஸ் நீர் பெற்ற வெப்பத்துக்கு வந்து எங்களுக்கு இது இழந்தது இது பெற்றிக்குது, வெப்ப காப்படைஞ்சிக்குது, இழந்த வெப்பத்தை இங்கே பெற்றிக்குது. சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லாட்டி சூழலுக்கான வெப்ப இழப்பை புறக்கணிக்கப்படின் என்று சொல்லி வரணும் கட்டாயம். சரியா என்று சொன்னா எனக்கு இப்போ எனக்கு சமப்படுத்தி இதிலிருந்து எனக்கு இந்த இந்த ஈயச்சன்னங்களை தன்வெப்ப கொள்ளல துணியலாம். சரியா, அப்போ இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு வாசிப்புகள் எடுக்க வேண்டிய தேவை வந்து வாசிப்புகள் எடுக்க வேண்டிய தேவை அப்போ முதலாவது நான் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கலோரிமானி எடுத்தேன்னு சொன்னால் இந்த கலோரிமானியில் சரி கலோரிமானில் அரைவாசி அளவு நீர் அடிக்கினாங்க, அரைவாசி அளவு நீர் அடிக்கிய சரியா, அரைவாசி அளவு நீர் அடிக்கிய காரணம் என்று சொல்லி நான் சொல்லியேன். சரியா, இப்போ ஒன்றாவது என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த கலக்கியுடன் கூடிய கலோரிமானி வெற்றி கலோரிமாண்ட திணி வந்து அலக்கிய சரியா, கலக்கினதும் கலோரிமானினதும் கலக்கினதும் திணியை வந்து எம்பானுண்டு அலக்கிய கட்டாயம் கேட்டு வார. சரியா, இது இந்த இதே வந்து 2 மார்க்ஸுக்கு வரும். சரியா, ரெண்டாவது வந்து எனக்கு இதிலுக்க நீரை இட்டு சரியா, கரைவாசிக்கு நீரை இட்டு அப்போ கலக்கி ப்ளஸ் கலோரிமானி ப்ளஸ் நீர், இது கலக்கி ப்ளஸ் கலோரிமானி, இது வந்து M2 எடுத்தா சரியா, எனக்கு இது 2 வித்தியாசத்திலிருந்து நீர்ட திணிவை காணலும். சரியா, மூன்றாவது அடிக்கிய வாசிப்பு வந்து நீரின் ஆரம்ப வெப்பநிலை வந்து θ1 அடிக்கினாங்க. சரியா, நீரின் ஆரம்ப வெப்பநிலை அதுதான் பாத்திரத்தினையும் ஆரம்ப வெப்பநிலை இருக்கும் சூழல் வெப்பநிலை. அதே நேரம் வந்து ஈயச்சன்னங்களில் ரெண்டாவது வாசிப்பு ஈயச்சன்னங்களில் வெப்பநிலை நாங்கள் இதை யூஸ் பண்ணி எடுத்தீங்க. சரி, இங்கே இதை யூஸ் பண்ணி எடுத்த இந்த θ2 அடிக்கினாங்க. சரியா, அடுத்ததாக வந்து எடுக்க வேண்டியது வந்து இப்போ இதுள்ளுக்க வந்து ஈயச்சன்னங்களை இட்ட பிறகு வந்து வார வெப்பநிலை இறுதி வெப்பநிலை தொகுதியிட கலவையின் உச்ச வெப்பநிலைன்னு சொல்லிய முக்கியமான வேட். சரியா, கலவையின் இறுதி உயர் சமநிலை வெப்பநிலை இதான் உண்மையான வேடா. இன்றைக்கு கலவையின் இறுதி உயர் சமநிலை வெப்பநிலை குறைஞ்சின்னு சொன்னால் கலவையின் இறுதி தாழ் இல்லாட்டி இழிவு சமநிலை வெப்பநிலைன்னு வரணும் இன்றைக்கு. சரியா, சில ப்ராக்டிக்கலில் ஐஸ் பட்டி போட்டு செஞ்சால் குறையும். சரியா, அந்த இதை அளக்கணும். இந்த இடத்துல இதுக்கு பிறகுதான் வந்து கலோரிமானி ப்ளஸ் கலக்கி ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஈயச்சன்னங்களில் எல்லாம் தொகுதியிட வந்து திணிவு M3 அளக்கணும். இதுக்கு போது இதை செய்கிறல்ல. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இது இடையில வர்றது நான் சொன்னேன் θ2, இதில் நீர் ஆரம்ப வெப்பநிலை ஈயச்சன்னங்கள் வெப்பநிலை அதே பிறகு என்ன வர தொகுதியிட
தொகுதிட இறுதி உயர் சமநிலை வெப்பநிலைன்னு வரணும் θ3. சரியா? இதுக்கு முன் இதை அளந்துட்டு தான் இதை வாசிப்பு பெற்று தான் இதை அளக்கிய. ஏன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் வாசிப்படுத்திட்டு இதை அளந்துன்னு சொன்னால் அங்கே சூழல் டைம் போகிறதால இதை அடிக்கிறதுக்கு சூழலுக்கான வெப்பநிலை போனாங்க நடைபெறும். சரியா? இப்போ கட்டாயம் இதை எடுத்துட்டு தான் இதை எழுதணும். இது ஒன்றாவது நடக்கணும். ஒன்றாவது θ3 எடுத்துட்டு தான் கலோரிமான இதை தொகுதியிட வந்து இதை அடிக்கிய. சரியா? அப்போ ஈயச்சன்னங்கள் வந்து இழந்த வெப்பத்தை காணலும் எனக்கு பிஎச்சனங்கள் திணிவை காணலும் M3 மைனஸ் M2லேருந்து காணலும். அப்போ M3 மைனஸ் M2 இன்ட்டு அது ஈயச்சனங்களுக்கு சீனோடு போடி நான் அதோட தணுப்பு கொள்ளளவு இன்ட்டு θ அதோட ஆரம்ப வெப்பநிலை θ2 இறுதி வெப்பநிலை வந்து θ3 வரும். சரியா? இது சமனாகுது நீர் ப்ளஸ் அந்த கலோரிமானி பெற்ற வெப்பம் நீர்ட வந்து திணிவு வந்து வருது M2 மைனஸ் M1 இன்ட்டு CW அடிக்கிறேன் ப்ளஸ் கலோரிமானிட தன்னொப்பு கொள்ளளவு நேரடியாக வெப்ப கொள்ளளவே தந்ததுன்னு சொன்னால் எனக்கு அதை நான் கேபிட்டல் சின்னு சொல்லி அடிக்கிறேன். சரியா? இல்லாட்டி அதோட திணிவு M1 சொல்லி சொன்னால் M1 இன்ட்டு C1 அதோட தன்னொப்பு கொள்ளளவு C1 அடிக்கவும் மேலும். அப்போ இது எழுதியலும் 2 முறைக்கு எழுதியலும் இது வெப்ப கொள்ளளவு அந்த இதை நேரடி எழுதிய இல்லாட்டி அதோட திணிவு இன்ட்டு அதோட தன்னொப்பு கொள்ளளவு C1 எழுதும். சரியா? இதை மொத்த வெப்பநிலை வித்தியாசம் வந்து இறுதி வெப்பநிலை θ3 மைனஸ் θ1. சரியா? இங்கே வந்து இதெல்லாம் வளர்க்க தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சது, இதெல்லாம் தெரிஞ்சது. ஆகவே இதிலிருந்து தெரியாத காணலும். இதுதான் இங்கே ப்ராக்டிக்கல் செய்கிற ப்ராக்டிக்கல். சரியா? அப்போ இந்த இடத்துல சொன்ன வேடையெல்லாம் முக்கியம். 100 பாகைக்கு 100 பாகை பிள்ளை அடைஞ்சதுக்கு பிறகு 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து எடுக்கணும். அப்போ தான் 100 பாகை எல்லாம் 100 பாகை அடைஞ்சுன்னு சொல்லி எனக்கு கருதலாம். சரியா? நல்லா கலக்கணும். அந்த காரணங்கள் முக்கியமான பாயிண்ட்கள். சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேஸ் சரியா? முதலாவது சில விஷயங்களை பேசியது முன்னுக்கால இதை பேசியது நல்லமென்று சொல்லி நினைக்கிறேன். அதாவது எங்களுக்கு தெரியும் இங்கே சூழலுக்கான வெப்ப இழப்பு வந்து நடக்கும். நாங்கள் சும்மா இங்கே வெப்ப இழப்பு இல்லைன்னு சொல்லி சமன்பாட்டு எடுத்ததுக்கு அது உண்மையான பெருமானம் இல்லை. சரியா? அது நடக்க போகுது சூழலுக்கான வெப்ப இழப்பு. அப்போ சூழலுக்கான வெப்ப இழப்பை குறைப்பதற்கு நாங்கள் இங்கே எனக்கு 2 முறையில் குறைச்சிடும். ஒன்று வந்து இந்த முறையில், அதாவது இந்த கலோரிமானிலிருந்து சூழலுக்கான வெப்ப இழப்பை தடை செய்தல். சரியா? இது கீழே வந்து 3 முறையில் தடை செய்யலும். ஒன்று வந்து கடத்தலை தடை செய்யலும். இந்த கலோரிமானியை சுற்றி வந்து என்ன செய்கிற கலோரிமானியை சுற்றி வந்து இதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போடலும். இப்போ கலோரிமானி எடுத்துன்னு சொன்னால் இந்த கலோரிமானியை சுற்றி இதுக்கடையில் ரெஜிஃபோம் இந்த மாதிரி மரத்தூளை போடிய. சரியா? இது ஒன்றாவது காவலி பதார்த்தத்தால் தடை செய்கிற கடத்தலை. ரெண்டாவது இதை வந்து காவலி பொருள் 2 இதுக்கு கட்டைக்கு மேலே வச்சு. மூணாவது வந்து இதை காவலி நூலால் வந்து கட்டிய. சரியா? காவலி நூலால் வந்து கட்டிய. அடுத்த விஷயம் வந்து எனக்கு செய்யறதுக்கு கேளும். இதில் காவலி வச்சு இங்கே சைடு காவலி ரெஜிஃபோங்கள் போட்டு காவலி நூலாக கட்டின்னு சொன்னால் கடத்தலால் வாரத்தை அடிக்கலும். அடுத்தது வந்து உடன்காவுகையால் வாரது. சரியா? இதை தடிக்கலும் வந்து மூடியிட்டு இதுக்கு வந்து மூடியிட்டு வந்து உடன்காவுகையால் வாரத்தை தடிக்கலும். சரியா? மூன்றாவது வந்து எனக்கு கதிர்பால் வாரத்தை தடிக்கலும். இந்த மேற்பரப்பு வந்து ஒப்பமாக்கினு சொன்னா கலோரிமான இந்த மேற்பரப்பு ஒப்பமாக்கினா கதிர்பால் வாரத்து மூலம் வெப்ப இழப்பை தடிக்கலும். சரியா? இப்போ இந்த முறைகளில் வந்து வெப்ப இழப்பை தடை செய்துன்னு சொன்னாலும் இப்போ நான் சொல்லினேன் ஒரு 10 Q வந்து வெப்பம் இழக்கப்பட்டண்டா சூழலுக்கு இதெல்லாம் வந்து இப்போ செஞ்சேன்னு சொன்னால்
எனக்கு பூஜ்ஜியமாகாத ஒரு நாள் ஒரு கியூ சரி வந்து இதால் வந்து வெப்ப இழப்பு நடக்க போகுது எப்படியும். சரியா, எப்படியும் நடக்க போகுது. 100க்கு 100 ப்ராக்டிக்கல் வந்து இதாக செய்யறதுக்கு இயலா. அப்போ நான் அப்போ தான் இதில் இதை கருதி இதை எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து இந்த மாதிரி எழுதினு சொன்னாலும் பிழை உண்டாகுது பாருங்க. சூழலுக்கான பிழப்பை நான் இல்லைன்னு சொல்லி எடுத்தேன் இங்கே எழுதி. ஆனால் உண்மையாக சூழலுக்கான பிழப்பு நடக்குது. இங்கே சூழலுக்கான பிழப்பையும் சேர்க்கணும். இவர் வந்து இழந்த வெப்பத்தில் இங்கே சூழலுக்கான பிழப்பையும் சேர்க்கவாகிய. சரியா, அப்போ என்ன செய்யலும் ஐடியா என்னத்தன்னு சொன்னால் எனக்கு இந்த முறையில் சரியா, இந்த முறையில் தான் நான் இந்த 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 கேஸ் செய்யறதே காரணம். அதாவது இது தமிழால் என்று சொல்லி எனக்கு அதாவது சூழலுக்கான வெப்ப இழப்பு வந்து பூச்சியமாக்குதல், சரியா, ஈடாக்குதல், இழிவாக்குதல் வந்து இந்த முறையில் செய்யலும். இப்போ நான் பரிசோதனையை வந்து செய்கிறதுக்கு முன்னால் சரியா, பரிசோதனை செய்யறதுக்கு முன்னால் வந்து இந்த இந்த இப்போ இதில் வெப்பநிலை வந்து 25-30 பாகைக்கு சூழல் வெப்பநிலையில் இதை வெப்பநிலையை நான் ஐஸை போட்டு குறைக்கிறேன். ஐஸ் கட்டியை போட்டு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது வெப்பநிலையை வந்து 25 பாகை செல்சியஸுக்கு மாற்றி. சரியா, 25 பாகை செல்சியஸ் எனக்கு எப்பயும் சொல்லியது கேளா. அதாவது இதிலிருந்து குறைக்கணும். இது அந்த பனிப்படு நிலை ஒன்றிக்கு தானே, பனிப்படு நிலை வெப்பநிலை சரியா, டீட்டா பனிப்படு நிலை வெப்பநிலையும் பார்க்க கொஞ்சம் இது கிட்ட வர காட்டிலும் என்ன செய்யலும், இதை குறைக்கலும். சரியா, அப்போ 25ன்னு சொன்னால் 25 பனிப்படு நிலைண்டா 26 வர காட்டிலும் குறைச்சி ஏற்றுக்கலும். 25.5 வரம் காட்டிலும் குறைச்சியலும் இதை குறைச்சி ஏற்று. சரியா, 25 குறைக்கப்படாது. பனிப்பட்ட கேஸ் பாரம் அது என்ன சொல்லி சொல்லித்தாரேன். சரியா, அப்போ இது ஐஸை போட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வெப்பநிலையை குறைக்கிறேன். சரியா, வெப்பநிலையை குறைச்சி இப்போ வெப்பநிலையை குறைக்கும் போது என்ன செய்யுது, இங்கே சூழலிருந்து வெப்பத்தை பெற்றாத்தான் என்ன செய்யலும், இங்கே வந்து சூழலுக்கு வெப்பத்தை இழந்தாத்தான் என்ன செய்யும், வெப்பநிலை குறையும், தொகுதி வெப்பநிலை குறையும். சரியா, சூழலுக்கு வெப்பத்தை இழந்தேன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறேன்டா இப்போ இதில் இந்த 25 பாகை வெப்பநிலை லீக்கிறதை தான் என்ன செய்கிறேன் நான் இதில் வெப்பத்தை தான் இந்த 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 ஈயச்சின்னங்களை இட்டு இதில் வெப்பநிலையை நான் உயர்த்திய இங்கே 35 பாகை வெப்பநிலையை வரம் காட்டணும். இதில் இருந்து 5 பாகை குறைச்சேன்னு சொன்னால் சம அளவால் உயர்த்தணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கே 30லேருந்து 35 வரம் காட்டணும் போகக்கொள்ள இதில் வெப்பநிலை வந்து வெளியிடப்படும், சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். விளையினா வெப்பநிலை அதிகரிக்கும் போது சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். அப்போ இங்கே வெப்பநிலை வித்தியாசம் சமனாகினாத்தான் வந்து எம்சி டெல்டா தீட்டாவில் எனக்கு டெல்டா தீட்டா சமனாகினாத்தான் வந்து வெப்பம் வந்து இழக்கப்படுவதும் இங்கே உள்ளெடுக்கப்படுவதும் வந்து சமனாகும். அப்போ உள்ளெடுக்கப்படுவது இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பூஜ்ஜியமாகும். இப்போ சூழலுக்கான பிளவு பூஜ்ஜியமாக்கிடும். அப்போ இந்த முறையில் செய்கிறதையும் விட வெப்ப இழப்பு பூஜ்ஜியமாக்கியத்தையும் விட சூழலுக்கான வெப்பிழப்பு பூஜ்ஜியமாக்கியத்தையும் வெப்பிழப்பை குறைக்கிறது விட இந்த கணக்கு முறையால் நான் செய்கிறது, இந்த ப்ராக்டிக்கல் இந்த முறையில் வந்து ஆரம்பித்து செய்கிறதால எனக்கு என்ற நிலைக்கு வந்து வெப்பிழப்பை கொண்டாடுறதுக்கு இயலும். சரியா, அந்த தான் நான் கணக்கை செய்கிறதால எனக்கு இது அக்யூரசி வந்து அதிகம். இந்த முறையை விட இந்த முறையில் வந்து பெற்றுக்கொள்ளியது. சரியா, இந்த முறையில் பெற்றுக்கொள்ளியது. அப்போ இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் சொல்லியேன். இப்போ இதில் பனிப்படு நிலையையும் பார்க்க குறைச்சேன்னு சொன்னால் என்ன நடக்கும்டா, வெப்பநிலை பனிப்படு நிலையையும் பார்க்க குறைச்சிட்டேன்னு வைங்களே. இப்போ இதில் வந்து நீர்த்துணிக்கைகள் என்ன செய்யும், நீர்த்துணிக்கைகள் வந்து இங்கே இந்த பாத்திரத்தில் சுற்றி வந்து ஒட்டி கொள்ள போகுது. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஈயச்சனங்கள் இடையிட என்ன செய்யும், இந்த வெப்பத்தை நீர் மற்றும் பெற்று வெப்பநிலை அதிகரிக்காது. இந்த ஈக்கிற நீரும் வந்து என்ன செய்யும், இதில் ஒட்டிக்கொண்டு ஈக்கிற நீரும் வந்து வெப்பத்தை பெற்று ஆவியாகும். அப்போ நான் வந்து நினைக்கிறேன்ன இந்த பாத்திரமும் இந்த நீரும் தான் வந்து இந்த 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 ஈயச்சன்னங்களில் வந்து வெப்பத்தை பெற்றேண்டி. ஆனால் உண்மையாக வந்து இந்த நீரும் வந்து இந்த ஒட்டிக்கொண்ட நீரும் பனியும் அந்த இதை வெப்பத்தை பெற்றேன்னு சொல்லியத்தை நான் கருத முடியும். அப்போ இங்கே வந்து பிழைக்கும் எனக்கு. சரியா, கூடுதலான வெப்பம் வந்து இங்கே இன்னும் சேர்க்கணும். இந்த இடத்துல வந்து இதுவும் இதை பெற்றிச்சு, வெப்பத்தை பெற்றிச்சு, அதையும் சேர்க்கணும் இங்கே. ஆனால் இங்கே சேர்க்கிறல்ல இல்லைண்ணா, சேர்க்காம வார இது வந்து விட வந்து அதில் வந்து இதில் எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பெருமானம் எடுங்களே. இது சம்திங் இந்த
சம்திங் இது 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 பிடியை கொண்டாந்து போட்டு பிரிச்சேன்னு சொன்னாலும் சரி பிரிச்சேன்னு சொன்னாலும் இதை சீனோடுக்கு உண்மையான பெருமானம் தேவை கூடின பெருமானம் ஒன்று எடுக்க போயும் இதால் சரியா இன்னும் ஒன்று இங்கே எட்டாகுது சரியா அப்போ இந்த இடத்துல வந்து அதுதான் பனிப்படு நிலைப்பா குறையாமைக்கு பார்த்துக்கொள்ளணும் சரியா அப்போ 25 தான் பனிப்படு நிலை 5 பாகை குறைச்சி அடிக்கல ஒரு நாள் 25.5 வரங்காரணம் இடத்தை குறைச்சணும் இப்போ எவ்வளோ குறைச்சிருக்கீங்க 4.5 பாகை குறைச்சிருந்தா 4 பாகை 5 பாகை அதிகரிக்கணும் காரணம் அப்போ தான் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ சமனாகி பூச்சியமாகும் நாங்கள் நினச்ச மாதிரி இங்கே 25.5 தானே குறைச்சிட்டிங்க 35 கொண்டு போகணுண்டா அங்கே இது வந்து பூச்சி நான் செல்லி எடுத்து கொண்டு போக ஏலா இங்கே அப்படி போடியத்துக்கு ஏலா இதையும் சேர்க்கவாகி இங்கே வர கியூவையும் சேர்க்கவாகி நீங்கள் இந்த மட்டும் வரத்தையும் சரியா ஸோ வந்து இந்த ஹானிபூர்வன கிரமஹான் வந்து நல்ல இந்த இந்த முறையையும் பார்க்க இந்த முறையையும் பார்க்க இந்த முறை தான் வந்து எனக்கு நல்ல சரியா இங்கே சூழலுக்கான பிளப்பை புறக்கணிக்கிறதுக்கு சரியா ரைட் அதை நல்லா விளங்கிக்கோங்க இப்போ அடுத்த விஷயங்களை நான் செல்ல போகணுன்னு சொல்லி சொன்னால் டைமை குறைச்சணும் ஏண்டிய அளவு டைமை குறைச்சணும் அப்போ சூழலுக்கான பிளப்பை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கு ஏலும் சரியா ரைட் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி அடுத்த விஷயம் வந்து இதில் அரைவாசிக்கு தண்ணி அடிக்கணும்னு சொன்னால் இதில் வந்து ஈயச்சனங்கள் இடப்போதும் இதில் தண்ணியிட மட்டம் வந்து இந்த அளவுக்கு வந்து வரும் ஆகவே வந்து இதுக்கும் பார்க்க அதிகமாக நீர் எடுத்துன்னு சொன்னால் அது கலக்கும் போது வந்து வெளியேறலாம் இல்லாட்டி வந்து ஈயச்சனங்கள் இடச்செல்ல வந்து நீர் வந்து வெளியேறலாம் தெரிக்கலாம் வெளிக்கு இல்லாட்டி வந்து ஈயச்சனங்களை இட்டாண்டா தெரிக்காம நோமலாயிட்டுன்னு சொன்னாலும் இது நீர் வந்து கூடி வெளியேறலாம் பாத்திரத்திலேருந்து சரியா இது 3 தான் காரணங்கள் அப்போ நான் வெளியேறின நீரை வந்து இங்கே வந்து ஆரம்பத்தில் உண்மையான M2 எடுத்ததுக்கு ஆனால் இறுதியாக பார்த்தேன்னு சொன்னால் அந்த M2 அளவிக்காது நீர் சரி M2 எடுத்ததுக்கு இது அளவிக்காது இதையும் பார்க்க நீர் குறையும் சரி இது குறைதத்தால் வந்து ஆனால் எடுத்திக்கிறது இந்த அளவு ஆனால் உண்மையான அளவு குறைஞ்சது சரியா உண்மையான அளவு வந்து குறைஞ்சது சரியா இப்போ இந்த அளவில் இது இவ்வளோ எடுத்ததுக்கு வந்து ஆனால் இங்கே வர செல்ல M2 வந்து இந்த இது வந்து நீர்டளவு வந்து குறையும் சரியா குறையத்தால் வந்து C0 வந்து மாறப்போகுது இங்களையும் பார்த்து நீங்கள் C0 கூடுமா குறையுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா MCQs வந்து வரவும் சான்ஸ் இருக்குது சரியா இதை வச்சு டிரெக்டாக வரும் C0 நீர் வெளியே போனோண்டா எந்த ஆகும் C0 குறையுமா கூடுமான்னு கேட்கும் சரியா ரைட் அப்போ அந்த விஷயம் நீர் இடையமா அளவு இப்போ நீர் கூட இட்டேன்டா இந்த கேஸ் நீரை நல்லா குறைச்சிட்டேன்னு சொன்னால் இங்கே வர இந்த இது வந்து ஈயச்சனங்கள் இப்படி மேலுக்கு வந்து காணப்படையிலும் சரியா மேலுக்கு வந்து காணப்பட்டா சூழலுக்காக வந்து இந்த பரப்பால் சூழலுக்கு வெப்பமிழக்கப்படும் ஒன்றா விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த நீர்ட வெப்பநிலை விரைவாக அதிகரித்து ஆவியாகலாம் நீர் வந்து ஆவியாகலாம் சரியா நீர் வந்து ஆவியாகலாம் ப்ராக்டிக்கல் இல்லை சரியா அப்போ அரைவாசிக்கு நீர் எடுத்தால் இதை போட்டோன்னே இந்த அளவுக்கு மட்டும் வரும் சரியா எங்களுக்கு ப்ராக்டிக்கலை நார்மலாக செய்யறதுக்கு கேளும் சரியா அடுத்தது வந்து இங்கே எந்த நேரமும் வந்து வாசிப்பு பெறக்கொள்ள வந்து நல்லா கலக்கித்தான் வாசிப்பு எடுக்கணும் ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த ஈயச்சனத்தை இந்த மட்டில் இட்டுன்னு வைங்களே இதில் இந்த மட்டை கொண்டாந்து வச்சு வெப்பமானி வச்சு எடுத்தேன்னு சொன்னால் வாசிப்பை இந்த இடத்துல 100 பாகை வெப்பநிலைண்டா இது வந்து குயிக்காக பெரிய வெப்பநிலையோட ஏறி காட்டும் அந்த வெப்பநிலை தான் இந்த தோதிர வெப்பநிலைன்னு சொல்லி டிக்கலாம் இந்த இடத்துல வெப்பநிலை வேறு ஆயிக்கும் இந்த இடத்துல வெப்பநிலை இந்த இடத்துல வெப்பநிலை ஏன்னா தோதிர வெப்பநிலை தான் முக்கியம் இங்கே θ3 சரி எனக்கு அடைய வேண்டிய வெப்பநிலை அடிக்கிறதுக்கு சரி 35 அடிக்கிறதுக்கு சரியா இந்த இடத்துல வச்சு இது மட்டால் வார வெப்பத்தால் இது அடைஞ்சேன்னு சொல்லி எனக்கு அதை அடிக்கல அப்போ கட்டாயம் நல்லா கலக்கியத்தால் எல்லாம் ஒரு வெப்பநிலை அடையும்னு சொல்லியத்தை நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் அப்போ கலக்கித்தான் வந்து வெப்பநிலை எடுக்கணும் ஒவ்வொரு இதாக இட்டு சரியா என்ன சரி நல்லா கலக்கி வெப்பநிலை அளந்து சரியா எனக்கு இந்த சரியான வெப்பநிலையை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் சரியா அப்போ இந்த வெப்பநிலை அடையத்துக்குரிய ஈயச்சனங்கள் அளவை வந்து ஆரம்பத்திலே வந்து தெரிஞ்சுக்கொள்ளியது நல்ல சரி அந்த 10 பாகையால் அதிகரிக்கணும் இருக்கிற ஈயச்சனங்கள் அளவை வந்து தெரிஞ்சுக்கொள்ளியது நல்ல சரியா
இப்போ நீங்கள் கேட்கலுமே வந்து இங்கே வந்து இந்த M3 போட்டு இந்த இதெல்லாம் வச்சு இயச்சனங்களை திணிவை காணணுமான்னு சொல்லி இந்த இடத்துல காணணுமான்னு இப்படி ஓ காணணும் எனக்கு எக்ஸாக்ட் டைப் 10 பாகை அதிகரிப்புக்கு நான் இயச்சனம் 1 இல்லாட்டி கூட 1 கூட தான் எடுத்து இங்கே வெப்பமாக்கணும் இங்கே வெப்பமாக செல்ல ஆனால் அந்த இயச்சனங்கள் எல்லாம் போட்டு அளந்தேன்னு சொல்லி அதுதான் இதுக்குரிய இயச்சனங்கள் அடிக்கலாம் சரியா இப்போ இந்த மாதிரி தான் இயச்சனங்களை திணி வளர்க்கணும் சரியா ரைட் அடுத்த விஷயம் வந்து இங்கே அப்போ தண்ணி விஷயத்தை நான் பேசினேன் அடுத்த விஷயம் வந்து இது அதாவது ஈயச்சன்னங்கள் வந்து இடச்செல்ல சரியா பெரிய ஒரு கட்டியை இட்டு சரி வரல பெரிய தடிப்பம் இல்லை உள்ளத்தை வந்து இட்டு சரி வரல ஏண்டா இதிட வந்து மேற்பரப்பின் அளவு குறைவு மேற்பரப்பின் அளவு குறைவு என்பதால் வெப்பம் வந்து கடத்தப்படும் அளவு வந்து குறைவு கடத்தப்படும் வீதம் வந்து குறைவு விளையா வெப்பம் கடத்தப்படும் வீதம் வந்து குறைவு ஆக நிறைய நேரம் எடுக்கும் வந்து வெப்பமாகியத்துக்கு சூழலுக்கான வெப்ப இழப்பு அதிகரிக்கும் சரியா வெப்ப இழப்பு அதிகரிக்கும் ஒன்றாவது விஷயம் அப்படி எடுத்தேன்னு சொன்னால் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த 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 பெரிய கட்டியில் நடுவில் வந்து வெப்பநிலை நீங்கள் மேலுக்கால 100 பாயின்னு சொல்லி எடுத்ததுக்கு நடுவில் வெப்பநிலை வந்து 100 பாய் அடைஞ்சிக்காது அப்போ நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக பீலாது சரியா இதையும் குறைஞ்ச வெப்பநிலை ஈக்கலாம் சரியா ரெண்டாவது விஷயம் அது அடுத்ததாக வந்து பெரிய இதை திணிவை போட்டேன்னு சொன்னால் பெரிய திணிவை போட்ட திணிவை இந்த வெப்பநிலை வந்து உங்களுக்கு தெரியும் 35 பாகையில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம் போகும் அதையும் அதிகரிக்கக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது சரியா ஏண்டா கூடின வெப்பநிலை வந்து வைத்தான் அது நிற்கும் எங்களுக்கு தெரிய இந்த மட்டில் வைத்து நிற்கும்னு சொல்லி மிச்சம் டைம் வைத்தான் அது வந்து அந்த இடத்து அடையும் 35 தான் அடையும் என்று சொல்லி செய்யலாம் ஏன்னா பெரிய ஒரு வெப்பம் ஒண்டி இருக்குது திணிவு கூட என்றதால் வெப்பக்குள்ள அளவு கூட இப்போ நிறைய அளவு வெப்பம் இருக்குது MC டெல்டா தீட்டா இல்லைண்ணா ஆக வந்து கூடிய வெப்பநிலை இது வந்து தொகுதியை அடைய செய்யும் வெப்பத்தில் கேள்விக்கு நிறைய சரியா அப்போ கூடின வெப்பநிலை போகலாம் சரியாப்பா அதை பாலனை பண்ணியது மெயின்டைன் பண்ணியதே கஷ்டம் சரியா அதுக்குன்னு சொல்லி சின்ன ஈய தூளை வந்து போட்டும் சரி வரல மேற்பரப்பளவு கூட்டணும்னு சொல்லி ஈய தூளை போட்டேன்னு சொன்னால் இதை நீங்கள் வெப்பமாக்கி இங்கே எடுக்க செல்லு இதை மேற்பரப்பளவு அதிகம் என்றதால் சூழலுக்கான வெப்பநிலை அதிகமாகும் வெப்ப இழப்பு அதிகமாகும் இப்போ நீங்கள் போடி வெப்பநிலையில் இங்கே இது வந்து சேரும் இது 100 பாகைன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்பீடாக 90 பாகை கிட்ட தான் இங்கே வந்து சேரும் ஆனால் நீங்கள் கணக்கில் அடிக்க வந்து கால்குலேஷனில் வந்து 100 பாகைன்னு அப்போ பீல அதால் எந்த நடக்கும்னு சொல்லி பாருங்க அடுத்த விஷயம் வந்து இது வந்து போட்டேன்னு சொன்னாலும் சிலது வந்து அடர்த்தி குறைஞ்சி மேலுக்கு வரையிடும் பதால சூழலுக்கு வெப்பநிலை எப்போ அதிகரிக்கும் இதில் ஒட்டி கொள்ளையிலும் இங்கே எல்லாம் சரியா அப்போ இதுகளால் வந்து சூழலுக்கு வெப்பநிலை இப்போ அதிகரிப்பதால் வந்து தூள் வந்து சரி வராது சரியா தூள் வந்து சரி வராது சரியா அப்போ கணக்கான சைஸ் உடைய ஈயச்சனங்களை பயன்படுத்தினா விட மேற்பரப்பளவும் அதிகம் சரி மேற்பரப்பளவும் அதிகம் கணக்கானக்கு வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணியது கேளும் சரியா இப்போ இது மாதிரி எடுத்து வந்து இது தடவை கொடுமுறையாக இட்டு சரியா நல்லா கலக்கி சரியான இறுதி வெப்பநிலையை வந்து என்ன செய்யணும் நாங்கள் வந்து அடைய செய்யணும் சரி அடைய வந்து செய்யணும் சரியா அப்போ கட்டாயம் வந்து இதில் யோசித்து பார்க்கணும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் இப்போ இந்த மட்டில் ஈய தூளை போட்டேன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து நிறைய தூள் போடவாகி இதில் வந்து அந்த 35 பாகைடைய செய்யறதுக்கு 90 பாகைலாம் இருச்சு சரியா ஆனால் நீங்கள் வந்து கருதியில் வந்து 100 பாகை இருந்துன்னு சொல்லித்தான் கருதிங்க இங்கே 100 பாகை இருந்துன்னு சொல்லித்தான் கருதிய டீட்டாவை 100 பாயின்னு சொல்லி ஈயச்சென்னங்கள் டீட்டா 2 வந்து 100 பாயின்னு சொல்லித்தான் கருதி நீங்கள் ஆனால் 100 பாயில் 90 பாயிலாம் இது இங்கே வந்து ஈக்க போகுது சரியா அப்போ இந்த இதில் வந்து 100 பாகையில் இருந்தால் தேவைப்படிய தூள்டளவையும் பார்க்க இது 90 பாகையில் ஈக்க செல்ல தேவைப்படிய தூளளவு வந்து அதிகம் 35 பாகை அடையத்துக்கு அப்போ இங்கே வந்து இந்த வெப்பநிலை அடையத்துக்கு டீட்டா 3 அடையத்துக்கு வந்து தேவைப்படிய இந்த ஈயச்சனங்களில் திணிவு வந்து அதிகரிக்கும் திணிவு வந்து அதிகரிச்சதால் இது வந்து குறையும் சரியா இது வந்து குறையும் ரைட் அப்போ அந்த விஷயம் அடுத்தது நான் இதில் ரப்பர் வேறு இந்த காவலியை ஒன்றை யூஸ் பண்ணியதுக்கு எல்லான்னு சொல்லி இப்படி வெப்பமாக்கியதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னேன் சரியா அதே நேரம் வந்து தராசுகள்கிட்ட வந்து இழிவெண்ணிக்கையில் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் சரியா
கொதிநீரில் இட்டு வந்து இங்கே வெப்பப்படுத்தியது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதையும் சொன்ன வந்து எல்லா ஈயச்சன்னங்களையும் வந்து சீராக வந்து வெப்பநிலைக்கு மாற்றி 100 வெப்பநிலை அடைஞ்சு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் நாங்கள் கொதிகுழாயில் கொதிநீரில் நீர்த்தாளியிட்டு நீர் 100 அடைய செய்கிற இல்லாட்டி இன்னும் ஒன்று சொல்லி அதே இதாக சுருக்கி சொல்லின்னு சொன்னால் ஈயச்சன்னங்கள்ட வந்து எல்லாத்துலேயும் வந்து ஆரம்ப வெப்பநிலை வந்து திருத்தமாக பெற்றுக்கொள்வதற்கு சொல்லுவோம் மேலும் சரியா பெற்றுக்கொள்வதற்கு செல்வோம் மேலும் சரியா இப்போ இன்னமொரு கேள்வி கேள்வி வந்து நீங்கள் சரியா நீ இன்னமொரு கேள்வி கேள்வி வந்து என்கிட்ட இதை வந்து இப்போ குண்டுகளை வந்து நேரடியாக இந்த தாளிகளுக்கு போட்டு வெப்பமாக்கியது கேளவான்னு சொல்லி கேட்கிடும் இப்போ இந்த அங்கே அதுக்குள்ளே போட்டு எடுக்கணுமான்னு சொல்லி இந்த இது கொதிகுழாயில் போட்டு இப்படி எடுக்கணுமான்னு சொல்லி இப்படி போட்டு எடுக்கலாம் தானேன்னு சொல்லி இதில் 100 வெப்பமாக்கினு சொன்னால் நல்லா கலக்கி எல்லாம் 100 வெப்பமாகும் இது 100 அழகாக வெப்பமாக்கிடும் அப்போ இதில் இந்த எடுத்து போடியது லேசேன்னு சொல்லி சரி சும்மா இந்த கொதிகுழாயிலும் யூஸ் பண்ணணுமெண்டு காரணம் ஏன்னு சொன்னால் இந்த கொதிகுழாய் யூஸ் பண்ணியது இங்கே இதிலிருந்து எடுக்க செல்ல வந்து நீர் ஒட்டி கொண்டு இருக்கும் இது ஆனால் உண்மையாக நீரை வந்து எனக்கு இங்கே போடலுமா நான் வந்து எனக்கு தேவை வந்து இது மட்டும்தான் சரி அப்போ நீரும் இதில் ஒட்டிக்கொள்ளியத்தால் வந்து எனக்கு வலுவை வந்து உருவாக்கும் வலுவை வந்து உருவாக போகுது நான் அடிக்கிய அப்போ நீரும் வாரத்தால் இங்கே வலு வந்து அதிகரிக்க போகுது அது என்ன அப்படி பாதிப்பு செலுத்தியன்னு சொல்லிட்டு இதுலேருந்து பார்த்துக்குவோம் சீனோட அதால் அதிகரிக்குமா குறைவான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் சரியா அது கேட்டு வாரன் அப்படி அடுத்த விஷயம்தான் இப்போ இதை வந்து தண்ணி வாரன்னு சொல்லி ஒட்டி போடுவோம் நீர் தாளை ஒட்டி போடுவோம் சொல்லி பார்த்தா 100 இருக்கிறத அப்படி ஒட்டி எடுத்து போடியது கேளா சரியா ஆகவே வந்து இந்த மாதிரி இதுள்ளுக்க போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லி சக்ஸஸ் இல்லை சரியா செய்ய முடியாது அடுத்த விஷயம் தான் வந்து முதல் சிலபஸில் வந்து நிக்கல்சன் தாப்பக்கன்னு சொல்லி கொண்டு இருந்து சரி நிக்கல்சன் தாப்பக்கன்னு இதில் போட்டு தான் வெப்பமாக்கிய சரியா இந்த மாதிரி இது வளிமண்டலத்தில் வெப்பநிலையில் கொதிச்சதுக்கு தான் வந்து இந்த அமுக்கத்தில் கொதிச்சது தான் இந்த மட்டில் திறந்து விட்டுருச்சு சரியா இதில் வெப்பமானியை போட்டு இதில் இந்த மட்டில் குண்டுகளை வந்து இதுண்டி இந்த மட்டில் ஒரு தடை ஒன்றை வச்சு இதை தூக்கிடும் மீட்டலை சரி இந்த மட்டில் தூக்கி விட்டேன்னு சொன்னால் இந்த துண்டு இந்த மட்டில் தூக்கியதுக்கு இது இருந்துடுச்சு தூக்கி விட்டேன்னு சொன்னால் இதில் வந்து டிரெக்டாக இங்கே வைத்து புழும் இந்த பாத்திரத்துள்ளுக்கு இங்கே இதுக்கடையில் இங்கே தடை வச்சிக்கிறேன் சரியா தடை வந்து வச்சிக்கிற அஸ்பெஸ்டோன் தடை வந்து வச்சிக்கிறேன் சரியா இதில் வந்து இங்கே நீரை போட்டு என்ன செய்கிறேன் இதை வந்து கொதிக்க செய்கிறேன் இதை வந்து கொதிக்க செய்கிறேன் சரியா கொதிக்க செஞ்சு வார ஆவியால் வந்து என்ன செய்த 100 இழைக்கிற ஆவியால் வெப்பமாக்கிய இதில் இது வெப்பமாக என்னென்னு சொன்னால் சீரா வெப்பமாகவே நீங்கள் இந்த ரவுனுக்கு எல்லாம் இப்போ ஆவின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போக போது 100 உடைக்கிறது இப்போ என்ன செய்யும் இது சீரா வெப்பமாக என்னத்துக்கு போகிறோம் 100 அடைஞ்சதுக்கு போகிறோம் தேவைப்பட்ட அளவு வந்து என்ன செய்கிறேன் இதால் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு போலாகவோ இல்லாட்டி தேவைப்பட்ட அளவு வந்து என்ன செய்யும் இதால் வந்து எனக்கு விட்டு இங்கே வந்து பரிசோதனை செய்யறதுக்கு இயலும் சரியா இங்கே இந்த விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த விஷயம் நான் சொன்ன இந்த விஷயம் வந்து எல்லா ப்ராக்டிக்கலும் அதாவது அடுத்தது வார ப்ராக்டிக்கல் வந்து எங்களுக்கு தெரியும் கலவை முறையில் பனிக்கட்டிட வெப்பநிலை துணியது அதில் வித்தியாசம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் இழிவு வெப்பநிலைன்னு வரும் இன்றைக்கு இழிவு வெப்பநிலைன்னு சொல்லி வரும் அப்போ ஒன்றாவது உயர் வெப்பநிலையிலேருந்து இழிவு வெப்பநிலை கொண்டு வரணும் அப்போ அங்கே வந்து வெப்பப்படுத்தணும் கொஞ்சம் அந்த நீரை ஒன்றா வெப்பப்படுத்தி தான் எடுக்கணும் நீங்கள் ஐஸ் போட்டு எடுத்த மாதிரி அங்கே வெப்பப்படுத்தி தான் அது பிறகு ஐஸ் கட்டியை போட்டு கீழே கொண்டு வரணும் சரியா அப்போ அதுலேயும் தண்ணி நிறைக்க வேண்டிய அளவு அதெல்லாம் ஒரே விஷயம்தான் சரியா அதெல்லாம் ஒரே விஷயம்தான் இப்போ அந்த ப்ராக்டிக்கல் அதே போல் வந்து கலவை முறையில் நீர் ஆவியாத தன்மைப்பத்தை துணிதல் இந்த ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று தான் சரி எல்லாம் வந்து இதே ப்ரொசீஜர் தான் இதில் நான் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன் சரியா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன் அப்போ இதுக்கு மிச்சமினி ஒரு கேள்வி உண்டு எல்லா கேள்விக்கும் இதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் எழுதலும் நிச்சயமாக சரியா
ரைட். இதில் வந்து எந்தெந்த வருடங்களில் கேள்வி வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, எந்தெந்த வருடங்களில் கேள்வி வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, 2011ஆம் ஆண்டு வந்து கேள்வி ஒன்று வந்திருக்குது. சரி, 2011ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று வந்து வந்திருக்குது. அதாவது வந்து 1991, அதே போல் 1998, அதே போல் 2007, அதே போல் 2011 சொல்லி ஆண்டுகளில் வந்து கேள்வி வந்து வந்திருக்குது. சரியா? இந்த கேள்வியில் கட்டாயம் வந்து இதோட வந்து பார்க்கணும். சரியா? இப்போ இதெல்லாம் இது இன்னொன்று. இப்போ அந்த கேள்விகளை பார்க்க செல்ல வந்தவங்களுக்கும் விடையை வந்து அடிக்கணும். சரி, இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், ப்ராக்டிக்கல் புக்கில் வந்து ப்ராக்டிக்கல் சைடில் அழகாக தெளிவாக மார்க் பண்ணிக்கொள்ளணும். அதைத்தான் பார்த்துட்டு போகணும் எக்ஸாம் போகக்கொள்ள. சரியா? பின்ன நீங்கள் பாஸ் பேப்பரை செய்யக்கொள்ளையும் இது மாதிரி கேள்வி வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகுமே. அப்போ அந்த கேள்விகளையும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கேள்விகளையும் வந்து அதுலேயும் பாயிண்ட்ஸை வந்து என்ன செய்யணும், இதோட வந்து சேர்த்து அந்த புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கணும். சரி, அப்போ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக அப்போ சொல்ல பார்த்துட்டு போகணும்னு சொன்னால் வார கேள்வியை வந்து ஆன்சர் பண்ணலாம். சரியா? ரைட். அப்போ நாங்கள் அடுத்த ப்ராக்டிக்கலில் வந்து சந்திப்போம்.